வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் கூறப்பட்ட பதில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் மெட்டீரியல்ஸ்கள் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பெறணும்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு டிஆர்பி, யூஜி டிஆர்பி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ கீழே இருக்கிற நம்பரை பயன்படுத்தி மெட்டீரியல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு பொதுநிலை சார்பு பணி ஆய்வக உதவியாளர் ஆய்வக பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு அறிவுரைகள் வழங்குதல் சார்பாக ஒரு சில அறிவுரைகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன, பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு, நகராட்சி, மாநகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவியர்களின் கற்றல் அடைவினை மேம்படுத்தும் பொருட்டு ஆய்வக செயல்பாடுகள் மூலம் உற்றுநோக்கி ஆய்வறிந்தல் செய்து கற்றலின் மூலம் வளர்த்து கொள்ளுதல், மொழி ஆய்வகங்களின் மூலம் மொழி ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு திறன்களை பெறும் நோக்கில் ஆய்வக உதவியாளர்களை எடுக்கிறாங்க. ஸோ உயர் தொழில்நுட்பம், ஆய்நகர், மெய்நிகர் வகுப்பறைகள் மூலம் கற்பித்தல், 100 MBPS இணைய வசதியுடன் மாணவர்களின் இணைய கல்வி அறிவை பெறவும், கற்றதை மதிப்பீடு செய்து அவர்கள் கற்றல் அடைவினை மேம்படுத்தவும், இணையவழி தேர்வுகள் நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் திட்டங்கள் மூலமாக புதிய வழிகாட்டும் நிகழ்ச்சிகள் எல்லாமே ஸ்கூலில் நடத்துகிறாங்க. ஸோ அடல்ட் டிகரிங் ஆய்வகங்கள் எல்லாமே உருவாக்கம், அறிவியல் ஆய்வகங்கள், மொழி ஆய்வகங்கள், ஸோ தொழிற்கல்வி ஆய்வகங்கள், கணித ஆய்வகங்கள், இந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தமிழகத்தில் கொண்டு வராங்க பள்ளிகளில். ஸோ இதற்குண்டான ஆசிரியர்களையும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லேப் அசிஸ்டண்ட் வந்து தமிழகத்தில் நிறைய பேர் வந்து எடுக்கிருக்காங்க. கணிதம் பாடம் தொடர்பாக சாப்டர் வைஸ் நிறைய ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பிசி மேத்தமேட்டிக்ஸ் படித்த ஆசிரியர்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான டைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி இறுதியில் நாம் எல்லாம் இந்த ஆனுவல் பிளானர் பிரகாரம் குறிப்பிட்ட மாதிரி தேர்வுகள் எல்லாமே வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து ஜனவரி மாதமே வெளியிட போகிறதா ஆனுவல் பிளானர்லேயே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி தேர்வுகள் ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இதுவும் இன்னமும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு வெளியிடலைங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து என்னென்ன தேர்வுகள் நடத்த போகிறாங்க, எஸ்ஜிடி தேர்வா இல்லை பிஜிடிஆர்பியோடைய தேர்வா இல்லை என்ன தேர்வுகள் நடக்கும், இல்லை யூஜிடிஆர்பி தேர்வாவது நாளைக்கு ஒழுங்காக நடக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்குது. பொறுத்து இது நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்தடுத்து முக்கிய தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. 400 ஆசிரியர்கள் தொடுத்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு எப்பொழுது நமக்கு வெளியாகும் அப்படின்றது தாங்க மக்களுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கிற கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 400 ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி வழங்க புதிய உத்தரவு, ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் வெளியாக இருக்குது. இன்று இல்லைன்னா நாளை அதற்குண்டான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.